என்னுடைய கேள்வி, நீங்கள் யார்? நீங்கள் எப்படி பாவ மன்னிப்பு பெற்றீர்கள்? உங்களுக்கு எழுதப்பட்ட நிரூபம் எழுது. எங்கெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்தா என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார்கள். இது எனக்கு தெளிவு தந்தாக வேண்டும். நான் யார் என்பதை நிரூபித்து விட்டேன். என்னுடைய வரலாறு என்ன நிரூபித்து விட்டேன். நான் எப்படி பாவ மன்னிப்பு பெற்றேன் நிரூபித்து விட்டேன். இந்த வேதாகமத்தை போதிக்க நான் எப்படி அதிகாரத்தை உரிமையை பெற்றேன் போதித்து விட்டேன். நீங்களும் அதே போல எங்கெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்தா என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறது. இத்தனை பேர் கெடுத்திருக்கிறார்கள், இத்தனை பேர் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எனக்கு உரிமை இருக்கிறது. நான் பேசுகிறேன் என்று தைரியமாய் பேசலாம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒருவனும் ஞானஸ்நானம் கொடுத்ததாய் இந்த வேத புத்தகத்தில் இல்லை. அதே போல மறுபடியும் சொல்லுகிறேன், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒருவனும் ஞானஸ்நானம் கொடுத்ததாய் இந்த வேத புத்தகத்தில் இல்லை. ஆவியானவர் ரூபமான செயல்படுவர் ஒருவர் என்று விளக்கிவிட்டேன். பரிசுத்தாவியான நபர், குமாரன் ஒரு நபர், பிதா ஒரு நபர். பிதா ஆவியா இருக்கிறார், பரிசுத்தாவி ஆவி. ரெண்டு ஆவி வேதம் வெளிப்படுத்தவில்லை. தேவன் ஆவியா இருக்கிறார், அவருக்கு ரூபம் இல்லை. பரிசுத்தாவி ஆவியா இருக்கிறார். இந்த குமாரன் யார்? மூன்று நபரை எனக்கு தனித்தனியாக சொல்ல வேண்டும். தனித்தனியாக சொல்லி திருத்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி உறுதிப்படுத்தினால் திருத்துவம் உண்டு, இல்லாவிட்டால் திருத்துவம் துரோபதேசம். ஆதியிலேயே திருத்துவம் உண்டு என்று நாங்கள் சொல்லவில்லை, நான் சொல்லவில்லை. ஆதியிலே திருத்துவம் உண்டு என்று நான் சொல்லவில்லை, வேதமும் அப்படி சொல்லவில்லை. ஆக பிதா ஒருவர் இருக்கிறார், இவர் ஒருவர் இருக்கிறார், ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார். மற்றபடி அவங்கெல்லாம் அங்கெல்லாம் அப்படியே ஆழ்த்தத்துவமாக இருந்தார்கள் என்று நான் சொல்லவில்லை. அந்த தேவனுடைய வார்த்தை தான் மாமிசமாகி நம்ம மத்தியிலே வந்திருக்கிறது. அதற்கு பெயர் தான் இயேசு என்று பெயரிட்டிருக்கிறோம். அதே போல அவருடைய ஆவிதான் பரிசுத்த ஆவியானவராய் பூமிக்கு வந்திருக்கிறார். மற்றபடி அவங்கெல்லாம் அங்கெல்லாம் அப்படியே ஆழ்த்தத்துவமாக இருந்தார்கள் என்று நான் சொல்லவில்லை. தேவன் வேறு இயேசு வேறு என்று நான் சொல்லவில்லை. இவர் வேறே, பிதா வேற, தேவன் வேற. தேவன் வேறு பிதா வேறு என்று சொல்லவில்லை. இவர் வேறே, பிதா வேற, தேவன் வேற. இவர் வேறே, பிதா வேற, தேவன் வேற. இதுதாங்க திருத்துவம், இதுதாங்க திருத்துவம். எங்கள் நல்ல இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம், பாவமை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான மெட்ராஸிலிருந்து கொண்டு வந்திருக்கிற தாசன் சேவியர், பாஸ்டர் சேவியர் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்கிற அருமையான சகோதரர் சுதாகர் அவருக்காக ஸ்தோத்திரம். கூட வந்திருக்கிற சகோதரங்களுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற கூடியிருக்கிற அருமையான சகோதரங்கள் எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய மேகஸ்தம்பம் எங்கள் மேல் நிழலிட்டு நீர் எங்களோடு இருந்து எங்களோடு பேசும். ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாக என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் ஒரே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு ஒரே மந்தையாய் நின்று உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படி இன்றைக்கு எங்களோடு இடைபடும், பேசும். எல்லா அப்பாவுக்கு மகிமையாய் எங்கள் யாவருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து என்னும் உம்முடைய மகா பரிசுத்தமான நாமத்தில் தாழ்மையோடு எங்கள் ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி ஒரு அருமையான ஒரு விவாத களத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 28/5/2016 நடக்கிறதான இந்த விவாதத்தின் தலைப்புகள்: ஞானஸ்நானம் எடுக்கவும் கொடுக்கவும் செய்ய வேண்டியது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலா அல்லது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலா என்கிற ஒரு தலைப்பும், திரித்துவ போதனை வேதாகமத்தின் அடிப்படையிலதா, ஏகத்துவ போதனை வேதாகம அடிப்படையில் உள்ளதா என்பதாகும். விவாதத்தில் பேசுகிறவர்கள் சுவிசேஷகர் யு ராபின்சன், முருங்கவிளையைச் சேர்ந்தவர். இவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்கிற தலைப்பிலே உரையாற்றுகிறவர். ரெவரண்ட் டாக்டர் சேவியர், சென்னையை சேர்ந்தவர்கள், கடைசி கால எழுப்புதல் ஊழியத்தின் ஸ்தாபகர். இவர் ஞானஸ்நானம் எடுப்பது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே கொடுக்க வேண்டும் என்கிற தலைப்பிலே ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள். விவாதம் நடக்கக்கூடிய இடம் முருங்கவிளை, பள்ளியாடி, கன்னியாகுமரி மாவட்டம். 2 தலைப்புகளிலுமே பேசக்கூடிய நேரங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். முதல் சுற்றிலே
20 நிமிடங்கள் அறிமுக உரையாக அவர்கள் கொடுப்பார்கள். அதற்கு பிறகு இந்த தரப்பிலேயும் அறிமுக உரையாக 20 நிமிடங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படும். அதைத் தொடர்ந்து எதிர்தரப்பு வாதங்கள் 15 நிமிடம் இரண்டாவது சுற்று நடைபெறும். அடுத்த சுற்றும் 15 நிமிடங்கள் நடைபெறும். கடைசியாக 10 நிமிடம் முடிவுரையாக அது இருக்கும். இப்படி பிரித்து நாம் அந்த 2 மணி நேரத்தை நாம் பிரித்திருக்கிறோம். அதன் பிறகு ஒரு 30 நிமிடம் உணவு நேரம் இருக்கும். அதை முடிந்த பிறகு அடுத்த ஒரு விவாத சுற்று விவாத தலைப்பு நடைபெறும். அதுவும் இதே போல நேரங்களை பிரித்து நமக்கு நடைபெறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நடுவராக இருப்பது சுதாகர், தூத்துக்குடியைச் சேர்ந்தவர். இந்த விவாதத்தை இப்பொழுது நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆகவே முதல் பேச்சாளர்களாக முதல் சுற்றை ஆரம்பிக்கிறவர் நம்முடைய அன்பு பாஸ்டர் சுவிசேஷகர் ராபின்சன் அவர்கள் இப்பொழுது முன்பாக வந்து தன்னுடைய முதல் சுற்று காரியங்களை ஆரம்பிப்பார்கள் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். யாவரும் அமைதி காக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்தி செல்வாராக. விசேஷமாக நடுவராக வந்திருக்கிற பிரதர் சுதாகர் அவர்களுக்கும், எதிரணியில் பேச போகிற பாஸ்டர் சேவியர் அவர்களுக்கும் அந்த அனைவருக்கும் கர்த்தர் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். எல்லாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துவாராக. இப்பொழுது பேச போகிற விவாதத்தின் தலைப்பு, ஞானஸ்நானம் எடுக்கவும் கொடுக்கவும் செய்ய வேண்டியது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலா அல்லது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலா? ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டியதும் எடுக்க வேண்டியதும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் தான். அந்த நாமத்தில் தான் கொடுத்திருக்கிறார்கள், நாமத்தில் தான் எடுத்திருக்கிறார்கள். பிதா என்பதோ குமாரன் என்பதோ பரிசுத்தாவி என்பதோ பெயர் அல்ல, அது பதவி அல்லது பட்ட பெயர். அந்த பதவி பெயரில் அல்லது பட்ட பெயரில் யாரும் கொடுக்கவும் இல்லை, எடுக்கவும் இல்லை. அப்படி ஒரு உதாரணத்தையோ எதையுமே ஆதார வசனங்களை காட்ட வேதாகமத்தில் எந்த இடத்திலும் இல்லை. அதனால் பிதாவாக குமாரனாக பரிசுத்தாவியினர் செயல்பட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார்கள், அதை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தான் வேதாகமத்தில் இருக்கிறார்கள். அதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது இந்த வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து மனிதனாக என்னை போல நம்மை போல மனிதனாக இருந்து சகலத்துக்கும் குருவாக இருந்தார். ஞானஸ்நானம் எடுப்பதில் எடுத்து காட்டுவதில் அவர் குரு, ஜெபத்தை கற்றுத்தருவதில் அவர் குரு, உபவாசத்தை கற்றுத்தருவதில் அவர் குரு, பிசாசை துரத்தி காட்டித் தருவதில் அவர் குரு, நோயாளிகளை சுகப்படுத்துவதில் அவர் குரு, சகலத்துக்கு ஒருவன் தேவனை ஏற்றுக்கொண்டு மரித்தால் அவனுக்கு மறுவாழ்வு உண்டு என்பதை காட்டித் தந்து அவர் குருவாக இருந்தார். அதற்கு குருவாக இருந்த இந்த இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு சில கட்டளைகளை கொடுத்து போய்விட்டார். மத்தேயு சுவிசேஷம் மரித்து உயிர்த்து, மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து 11 சீசர்களையும் கலிலியாவிலே இயேசு ஒரு இடத்தை குறித்திருந்தார். அங்கே 11 சீசர்களும் செல்லுகிறார்கள். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மற்றுள்ளவர்களை சீசராக்கி. அப்படியானால் அவர்கள் மூலம் அல்லாமல் யாருக்கும் சீசனாக முடியாது. நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து, அப்படியானால் அவர்கள் மூலம் அல்லாமல் ஞானஸ்நானம் கொடுக்க ஒரு வழி வேதாகமத்தில் இல்லை. அடுத்து சொல்லுகிறார், நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்கள் வழி அல்லாமல் உபதேசம் இந்த உலகத்துக்கு வரவில்லை. பின்பு சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களோடு கூட இருக்கிறேன் என்றவர் இந்த அப்போஸ்தலரை தவறு செய்ய வைத்தாரா? அதுதான் முதல் கேள்வியே. இயேசு தமது 11 சீசர்களையும் கலிலேயாவிலே வரும்படி சொன்னார். 11 சீசர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். நீங்கள் மற்றொரு சீசராக்கி, இவர்கள் மூலமல்லாமல் சீசனாக முடியாது. இவர்கள் நீங்கள் கட்டளை எடுக்கிற மற்றுள்ளவர்கள் கை கொண்டு, இவர்கள் மூலமல்லாலும் உபதேசம் உலகத்துக்கு வரவில்லை. நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். இவர்கள்
கிரியை செய்கிறார்கள். இவர்களோடு கூட இருந்து கிரியை செய்கிறார். இதை மறுதலிக்க வேதாகமத்தில் எந்த இடமும் இல்லை. அவனமாக இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து போய்விட்டார். பின்பு பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47-49 வாசிக்கும் போது இந்த மனம் திரும்பலும் பாவ மன்னிப்பும் எருசலேமிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எங்கிருந்து? எருசலேமிலிருந்து. நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உங்கள் மூலம் கிரியை செய்வார்கள் 49 சொல்லிவிட்டார். இவர்கள் எருசலேமில் காத்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அந்த யாருக்கு அதிகாரம் கொடுத்தாரோ அந்த 11 பேரும் அப்போஸ்தலர் 1:13 இருக்கிறார்கள். 26ஆம் வசனத்தில் மத்தியாவை சீட்டு போட்டு 12 பேர் ஆகிவிட்டார்கள். இந்த 12 பேரும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 12 பேரும் எருசலேமிலே இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். 4ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அங்கே வந்திருக்கிற எல்லா பாஷையிலும் பேச ஆரம்பிக்கிறார். வானத்தில் வந்திருந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாஷையில் பேச, அதாவது நேபுகாத்நேச்சரின் காலம் முதல் ஆங்காங்கே சிந்திச்சேரி போயிருக்கிறார்கள். பண்டிகை கொண்டாடும்படி வந்திருக்கிறார்கள். அங்கே ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார். அப்பொழுது கேட்கிறார்கள், நம்முடைய ஜென்ம பாஷையில் பேசுகிறார்கள், அதுபடி அப்படியானால் இங்கே பேச ஆரம்பித்தது பரிசுத்த ஆவியானவர். அப்படி இவர்கள் பேசின பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்களுடைய பாஷையிலே ஆவியானவர் பேதுரு மூலம் பேசுகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து பிதாவாக குமாரனாக பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பேதுரு அல்ல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை தான் பேதுரு பச்சை மனுஷனாக இருக்கிறார். 4ஆம் வசனம் முதல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பேச ஆரம்பிக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் அத்தனை பேரும் கீழ்ப்பட்டுதான் ஆக வேண்டும். மட்டுமல்ல, அங்கே சொல்லும்போது ஒரு பெரிய காரியத்தை சொல்கிறார். பாவ மன்னிப்பு வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, அப்படியானால் பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்து நாமத்தில் அல்லாமல் வேற வழி இல்லை. அப்படி அந்த 3000 பேர் அதை இந்த பேதுரு மூலம் ஆவியானவர் பேசினதை ஏற்றுக்கொண்டார்கள். 3000 பேர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அங்கே நாம் பார்க்கிறோம், இவர்கள் அப்போஸ்தலரோடு சேர்ந்து கொண்டார்கள். இந்த அப்போஸ்தலரோடு சேர்ந்து கொண்டவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் விடுதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் இருக்கிறார்கள். வேற வழி இல்லை, எங்கே யாருக்கும் போக முடியாது. இங்கே 47ஆம் வசனத்தை பார்க்கும்போது இவர்கள் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் நல்ல சாட்சி பெற்று இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்கள், அதவா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு அந்த தேவனை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வருகிறார். இதுதான் தேவனால் உருவான தேவ சபை, முதல் சபை, ஆதி சபை, பரிசுத்த சபை, பாவ மன்னிப்பை பெற்ற சபை. அது முதல் இப்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் யார் யார் எங்கெல்லாம் ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ அத்தனை பேரும் எருசலேமில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் இருக்கிற சபையில் சேருகிறார்கள். வேறொரு சபை வேதாகமத்தில் உருவாகவில்லை. அப்போஸ்தலர் 4:4 பார்க்கும்பொழுது ஏராளம் பேர் இந்த சபையில் சேருகிறார்கள். அப்போஸ்தலர் 5:14 பார்க்கும்பொழுது ஏராளம் ஸ்திரீகளும் புருஷர்களும் இந்த சபையில் சேருகிறார்கள். பின்பு பார்க்கும்பொழுது 8ஆம் அதிகாரத்தில் அங்கே சவுலினால் சபை சிதறடிக்கப்படுகிறது. 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு சமாரியாவுக்கு செல்லுகிறார். இந்த சமாரியாவில் சென்று அவர் 12ஆம் வசனம் முதல் பார்க்கும்பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று இந்த எருசலேமில் இருக்கிற ஆதி சபையில் சேர்கிறார்கள். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது சீசர்கள் தொகை எருசலேமில் ஏராளம் பெருகிட்டு, இந்த சீசர்கள் மூலம் சீசனான சபை, அவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது பேதுருவை வரவழைத்து கொரிந்தியும் மீட்டாரும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள், இந்த சபையில் சேருகிறார்கள். இனி அதே போல அந்த 12ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வாசிக்கும் போது ஏராளம் ஜனம் ஞானஸ்நானம் பெற்று இந்த சபையில் சேருகிறார்கள். 16ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் லீதியாளும் குடும்பமும் பவுல் மூலம் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று இந்த சபையில் சேருகிறார்கள்.
அந்த 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அந்த பவுல் மூலம் ஜெயில் காவலாளியும் குடும்பமும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று இந்த சபையில் சேர்கிறார்கள். பின்பு பார்க்கும்போது 19ஆம் அதிகாரத்தில் முதலாவது இன்றைய போல மனம் திரும்பலுக்கான ஞானஸ்நானத்தை பெற்றவர்கள் மறுபடியும் இரண்டாவது கர்த்தர் இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று இந்த சபையில் சேர்கிறார்கள். கவனிக்க வேண்டியது, இங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். இந்த ஞானஸ்நானம் தவறென்றால் பரிசுத்த ஆவியானவர் இறங்க மாட்டார். அது நாம் சிந்திக்க வேண்டும். இங்கெல்லாம் இப்படி ஞானஸ்நானம் கொடுத்து தேவனால் சபை உருவாகிறது. தேவனுடைய சபை, சரீரமாகிய சபை இது தேவனால் உருவான சபை. இந்த சபையில் சேருகிற ஜனத்தை தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும்போது என் நாமத்திற்கப்பட்ட என் ஜனமே வாருங்கள் என்று சொல்ல போகிறார். அது தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமத்திற்கப்பட்ட என் ஜனத்தை கொண்டு, அது தீர்க்க தரிசனமாக. இங்கே சபையை உருவாக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தேவன் தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்கிறார். தமது பதவிக்காக அல்ல, தமது நாமத்திற்காக ஒரு கூட்டம் ஜனத்தை தெரிந்து கொள்கிறார் என்று வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் 3 முதல் வாசிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள், பதவி தரிக்கப்பட்ட யாருமே இல்லை. அவனமாக தேவனால் ஒரு சபை உருவாகிறது. இது தேவனுடைய சபை. இனி சபை அடிப்படை என்று பார்த்தால் ஆங்காங்கே பிரிந்து சபைகள் இருக்கிறது. தலைமை சபை இதுதான். இப்பொழுது இது ஒரு தலைமை சபையாக இருந்தால் இங்கிருந்து பிரிந்து போய் சென்னையில் இருந்தாலும் சரி, அது துபாயில் இருந்தாலும் சரி, அதனுடைய தலைமை சபை இது. அதே போல எருசலேமிலிருந்து ஆரம்பித்த சபை பல இடத்திலும் பிரிகிறது. அவனமாக ரோம சபையை பார்த்தோமானால் ரோமர் 6:3 படி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்ற சபைதான் ரோம சபை. இனி கொரிந்திய சபையை பார்த்தோமானால் 1 கொரிந்தியர் 1:13 படி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்ற சபைதான் அந்த கொரிந்திய சபை. கலாத்திய சபையை பார்த்தோமானால் பதவி அல்ல, கிறிஸ்துவை ஞானஸ்நானத்தினால் கிறிஸ்துவை தரித்து கொண்ட சபை. அதே போல எபே சபையை பார்த்தோமானால் மேடான வழியாக எபேசுக்கு போய் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து உருவான சபைதான் எபே சபை. கொலோசு சபையை பார்த்தால் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது எதை செய்தாலும் அத்தனையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் செய்கிற சபை. ஆக இந்த வேதாகமத்தில் காண்கிற அத்தனை சபையும், இந்த வேதாகமத்தில் காண்கிற அத்தனை சபையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்த சபையாக இருக்கிற சபை. ஆனால் அது இன்று மறைக்கப்பட்டு மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ சில காலத்தில் எப்படி தேவ சபை எப்படி உடலெடுத்து வந்ததோ அப்படியே மறுபடியும் கர்த்தருடைய சபை உடலெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. சமாரியா, அதாவது அந்த இஸ்ரவேலர் சமாரியா என்று யூதா என்று சொல்லி எப்படி நாசத்திற்கு போனதோ அப்படி இன்று நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். அந்த பழைய எல்லாவற்றுக்கும் பழைய ஏற்பாட்டில் நிழல் இருக்கிறது. இன்று பிரியமான தேவனுடைய கிரியையின்படி இன்று ஏராளம் ஜனங்கள் மறுபடியும் நானும் இங்குதான் இருந்தேன். இந்த தேவனால் உருவான சபை குன்றுகிறது. இங்கே அந்த கான்ஸ்டன்ட், அதாவது 10 ராஜாக்கள் வந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களை அழித்து போடுவது என்று வந்தார்கள், அழித்தார்கள். ஆனால் கான்ஸ்டன்டினுடைய காலத்தில் மீண்டும் அந்த கிறிஸ்தவர்களுக்கு உயிர் மீட்பு உண்டாவது தலை திரிந்து வர ஆரம்பிக்கிறது. இங்கு பலவிதமான சபைகள், லுத்தரன், பேப்டிஸ்ட், அது இது சப்பு சவரெல்லாம் இருக்கிறது. நான் இங்கு தான் இருந்தேன். சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்து சிஎஸ்ஐ காரனாக இருந்தேன். பின்பு கேரளாவில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு சாரோன் சபையில் பிதா குமாரன் பரிசுத்தா என்று சொல்லி ஞானஸ்நானம் பெற்றவனாக இருந்தேன். ஆனால் பின்புதான் தெரியும் இயேசு கிறிஸ்து நாமந்தான் பிதாவாக குமாரனாக பரிசுத்த செயல்படுற கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் என்று அறிந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று இங்கே இருந்து நான் இங்கே வந்துவிட்டேன். அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களை கொண்டு வா என்று சொல்லும்பொழுது நான் அங்கே சென்று அவரோடு கூட இருப்பதற்கு தகுதியை பெற்றவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத அடிப்படையில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ புத்தகத்தில் அவர் மனிதனாக இருந்து
சகலத்தையும் கற்றுக் கொடுத்து சீசர்களுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டார். சகல அதிகாரத்தையும் கொடுத்து விட்டு போகிறார். இந்த சீசர்கள் வழியாக அல்லாமல் யாருக்கும் சபையை காட்ட முடியாது, யாருக்கும் சீசன் ஆக முடியாது, யாருக்கும் ஞானஸ்நான பட்டியலுக்கு வர முடியாது, சபை வரலாறுக்குள் வர முடியாது. இது சபை. நான் இப்பொழுது பேசினது வேத அடிப்படையில் வேத ஆதாரபூர்வமாக சபையை எடுத்து காட்டினேன். இந்த சபைதான் பரிசுத்த சபை என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் கர்த்தருடைய சரீரமாகிய சபை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சபையை தான் எடுத்துக்கொள்ள கர்த்தர் வரப்போகிறார். ஏனென்றால் அவருடைய நாமத்தினால் தான் பரிசுத்தம் உண்டாகிறது, அவருடைய ஆவியினால் தான் கழுகி நீதிமானாகி பரிசுத்தப்படுகிறோம் என்று 1 கொரிந்தியர் 6:11 சொல்லுகிறது. இந்த பாவமன்னிப்பு எப்படி? எருசலேம் தொடங்கி அவருடைய நாமத்தினால் தான் பாவ மன்னிப்பும் மனம் திரும்பலும் உண்டாக வேண்டும். அங்கே லூக்கா 24:47 அப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 43 வசனத்தில் அவருடைய நாமத்தினால் தான் பாவ மன்னிப்பு என்று பேதுரு போய் கொரிந்தியரின் வீட்டாருக்கு சொல்லுகிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவருடைய நாமத்தினால் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொல்ல. அப்படியானால் அவருடைய நாமத்தினால் தான் பாவ மன்னிப்பு. இயேசு என்ற பெயர் எதற்காக? தமது ஜனத்தின் பாவத்தை நீக்க. அப்ப இயேசு என்ற நாமத்தில் தான் பாவ மன்னிப்பே உண்டாகிறது. இந்த ஜனம் யாருடைய ஜனம்? தமது ஜனம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் ஜனம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த இரட்சிப்பு, பாவ மன்னிப்பு இவைகளை உண்டாகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் எப்படி வாழ, மனிதனாக பிறப்பு மேல் இறப்புடைய மனிதனாக இருக்கிறார். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து அவருடைய வேலையை முடித்து விட்டு போய்விட்டார். பின்பு சத்தியாவியனர் வந்து உங்களை சகல சத்தியத்தில் நடத்துவார் சொன்னார். அந்த சத்தியாவியனர் வந்து சகல சத்தியத்துக்குள்ள நடத்தி வைக்கிற இருப்பதுதான் அப்போஸ்தலர் நடபடி முதல் வெளிப்படுத்தல் வரை பார்க்கிறோம். அந்த சத்தியாவியனுடைய கிரியை இன்று மறுதலிக்கப்பட்டு கிடக்கிறது. இந்த சத்தியாவியனர் தவறு செய்தாரா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. அதாவது அந்த இவர் போவதற்கு முன்பு இதெல்லாம் நடக்கும் என்று தெரியும் சொன்னார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பிதாவின் ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து பேசுவார். இந்த பிதாவின் ஆவியானவர் சீசர்களை தவறு செய்ய வைத்தாரா? லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கிரியை செய்வார், நீங்கள் எப்படி பேச வேண்டும் என்று நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலரை கொண்டு தவறு செய்ய வைத்தாரா? இந்த இயேசு சொன்னார் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நான் உங்களோடு கூட இருப்பேன். அந்த இயேசு கிறிஸ்து இவர்கள் அப்போஸ்தலரை கொண்டு தவறு செய்ய வைத்தாரா? மார்க் 16:20 பார்க்கிறோம். இந்த சீசர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்ட வசனம் தவறா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க வைத்தது கர்த்தர், அது தவறா? அப்போஸ்தலர் 4:4, அப்போஸ்தலர் 5:14, அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்தில், அதே போல ஒவ்வொரு சபைகளுக்கும் இந்த இயேசு கிறிஸ்து கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இந்த வசனங்கள் எல்லாம் தவறுதானா? வேதாகமத்தில் காண்கிற அத்தனை வசனங்களும் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இது மறுதலிப்பதாக இருந்தால் இந்த வசனம் தேவ ஆவியினால் வந்த வசனங்கள் தவறு என்று நிரூபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த மத்தேயு 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி பிதாவின் ஆவியானவர் இவரோடு கிரியை செய்யவில்லை என்றோ அவர் செய்த கிரியை தவறு என்றோ நிரூபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. லூக்கா 12:12 படி பரிசுத்த ஆவியானவர் இவரோடு கூட இந்த கிரியை செய்தது தவறு என்று நிரூபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போல கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய சகோதரர் ராபின்சன் அவர்கள் பல கருத்துக்களை நம்ம மத்தியில் சொல்லிவிட்டு போனார். அந்த கருத்துக்களுக்கு முதலிலே நான் பதிலை கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். ஆரம்பத்தில் ஒரு கருத்து சொல்லப்பட்டது, உபதேச குழப்பம் 2ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பமாயிற்று என்று சொல்லப்பட்டது. அது தவறு. உபதேச குழப்பம் யூதா 11ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், உபதேச குழப்பம் காயினிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது. காயின், பீலேயாம், கோராகு என்று வரிசையாய் கள்ள உபதேசக்காரர்கள் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் நேரடியாய் நுழையாமல் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் என்று யூதா எழுதியிருக்கிறார். ஆக உபதேச குழப்பம் என்பது ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்து விட்டது. அதனால் உபதேச குழப்பம் 2ஆம் நூற்றாண்டில் தான் பைபிள் மூலமாக, இந்த புதிய ஏற்பாட்டு மூலமாக தான் என்று நாம் நினைக்க வேண்டாம். இரண்டாவது, சீஷர்களுக்குத்தான் ஆண்டவர் சொன்னார், சீஷர்களுக்குத்தான் சொன்னார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின்படி இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் சீஷர்கள். அத்தனை பேருக்குமே சொல்லப்பட்ட வார்த்தை தான் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவன் அத்தனை பேரும் சீஷனாயிருக்கிறான். அவர்களுக்கு சீஷர்கள் வேறு, அப்போஸ்தலர்கள் வேறு என்று புரியவில்லை. சீஷர்கள் வேறு, அப்போஸ்தலர்கள் வேறு. லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவோடு கூட நிறைய சீஷர்கள் இருந்தார்கள். அந்த சீஷர்களிலே 12 பேரை மாத்திரம் செலக்ட் பண்ணி அந்த 12 பேருக்கு மாத்திரமே அப்போஸ்தலர் என்ற பட்டம் கொடுத்திருக்கிறார். அதனால மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனத்திலே சொல்லப்பட்டது அப்போஸ்தலருக்கு மாத்திரமல்ல, எல்லா சீஷர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. காந்தேகே என்ற ஒரு மந்திரி இருந்தான். அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர் பிலிப்பு. அவர் ஒரு சுவிசேஷகர். இயேசுவுடைய, அதாவது அப்போஸ்தலர்களுடைய உபதேசம், அப்போஸ்தலரின் நடவடிக்கைகள், அப்போஸ்தலருடைய கிரியைகள், அதைத்தான் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார். ஒரு வகையில் சரி. ஆனாலும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது சொல்லிவிட்டு போயிருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு உபதேசித்தவைகளை அவர்களும் கை கொள்ளும்படி, யாரு? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்களும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் பேசிக். யூதா 17 சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் உபதேசத்தையும் பின்பற்ற வேண்டும் என்று. ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் உபதேசத்தையும் பின்பற்ற வேண்டும் என்று. இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் 4 புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் எவ்வளவோ பேசியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அதனால இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தையும் பின்பற்ற வேண்டும், அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களையும் நடவடிக்கைகளையும் பின்பற்ற வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டி அப்போஸ்தலன் பேதுரு சொல்லுகிறார், மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இவர்களுடைய கருத்து எப்படி இருக்கிறது என்று நான் நிதானித்தேன் என்றால், ஞானஸ்நானம் பெறும்போது பெற்றால் தான் பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று நம்பி இருக்கிறார்கள். அது வேதத்தின்படி மகா தவறு என்று இன்றைய தினத்திலே நான் உங்களுக்கு பதிய வைக்கிறேன். நிச்சயமாய் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுதுதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அல்ல. நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று பாவ மன்னிப்பு பெற்றுவிட்டீர்கள், மனம் திரும்பி விட்டீர்கள், பாவமன்னிப்பு பெற்றுவிட்டீர்கள் என்பதற்கு அடையாளமாய், இருதயத்திலே நீங்கள் விருத்த சேதனம் பெற்றுவிட்டீர்கள் என்பதற்கு அடையாளமாய், நீங்கள் மனம் திரும்பி விட்டீர்கள் என்பதற்கு அடையாளமாய், நீங்கள் மரித்து உயிர் தெழுந்து விட்டீர்கள் என்பதற்கு அடையாளமாய்த்தான் அந்த இடத்திலே ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே தான் பாவ மன்னிப்பு. இயேசுவின் நாமத்தினால் தான் பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கும் போது வருகிறது அல்ல. இது இயேசுவை விசுவாசிக்கும் பொழுதே இயேசுவின். அதனாலதான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேற எந்த நாமமும் இல்லை. ஆக ரட்சிக்கப்பட்டவன் தான் முழு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ரட்சிக்கப்படாதவன் எவனும் முழு ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. இதற்கு நான் விளக்கமாக இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது, அவர் வாழ்ந்த காலம் பழைய ஏற்பாட்டு காலம்.
இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் பழைய ஏற்பாட்டு காலம். சீனாய் மலையிலே பழைய ஏற்பாடு ஆரம்பம், இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திலே புதிய ஏற்பாடு ஆரம்பம். ஆக இயேசு வாழ்ந்த காலம் பழைய ஏற்பாடு. அந்த நேரத்தில் நிக்கோதேமு என்ற ஒரு மனுஷன் வந்தான். அந்த மனுஷன் பரலோகத்துக்கு போறதுக்கு வழி என்ன என்று கேட்டான். அதற்கு அவர் சொன்னார், நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். ஜலத்தினாலே பிறக்கிறது என்றால் மறுபடியும் நான் ஜலத்திலே பிறக்க வேண்டுமா, மறுபடியும் நான் அப்பா அம்மா வயிற்றில் பிறக்க முடியுமா என்றெல்லாம் கேள்வி கேட்டான் அவன். அப்பொழுது அவன் பெரிய வேத பாரகன். பரலோகத்துக்கு போகிறது என்றால் இதை வைத்துக் கொண்டு பலர் அங்கே சொல்லப்படுகிற ஜலம் என்பது தண்ணி, அங்கே சொல்லப்படுகிற பரிசுத்தாவி, அங்கே சொல்லப்படுகிற ஆவி என்பது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறது என்று பலர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கருத்தும் கிட்டத்தட்ட அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது. ஆனால் அந்த இடத்துல தண்ணியில ஞானஸ்நானம் எடுத்தா தாயா நீ பரலோகத்துக்கு போவே என்று நிக்கோதேமிடம் இயேசு கிறிஸ்து சொல்லி இருந்தாரானால் அவன் மகா பெரிய வேத பண்டிதன். அவன் சொல்லி இருப்பான், என்னுடைய பிதாவாகிய ஆபிரகாம் தண்ணி ஞானஸ்நானம் எடுக்கவில்லையே, அவன் பரலோகத்துக்கு போக மாட்டானா? என்னுடைய தாவீது தண்ணி ஞானஸ்நானம் எடுக்கவில்லையே, அவன் பரலோகத்துக்கு போக மாட்டானா? தானியேல் தண்ணி ஞானஸ்நானம் எடுக்கவில்லையே, அவன் பரலோகத்துக்கு போக மாட்டானா? இப்படி எல்லாம் கேள்வியை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நிக்கோதேமுக்கு புரிந்திருக்கிறது, இந்த ஜலம் என்பது தண்ணீர் அல்ல, இந்த ஜலம் என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையிலே ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலே மறுபடியும் பிறந்தால் அதை பிறக்க வைக்கிறவர் ஆவியானவர். உங்களுடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே மறுபடியும் பிறந்து விட்டீர்கள் என்றால் போதும், உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறது. இதைத்தான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், பாவிகளாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், பாவ மன்னிப்பே இயேசு நாமத்தினால்தான். ஞானஸ்நானம் அடுத்த கதை. ஃபர்ஸ்ட் பாவ மன்னிப்பு பெற வேண்டும். பாவ மன்னிப்பு பெறாத ஒருவரும் ஞானஸ்நான தொட்டிக்கு பக்கத்தில் போக முடியாது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நான தொட்டிக்கு பக்கத்தில் போனார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து சத்தம் வந்தது. நேசகுமாரர்களுக்கு தான் முழுக்க ஞானஸ்நானம் அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது. அப்பமும் ரசமும் நாமெல்லாம் சாப்பிடுகிறோமே, இந்த அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அல்ல. அவருடைய சரீரத்துக்கும் அவருடைய ரத்தத்திற்கும் அடையாளமாய் செய்து கொண்டிருக்கிறோம். அதே அடையாளமாக உலகத்தில் உள்ளவன் பார்க்க வேண்டும், நான் பாவத்திற்கு மரித்து விட்டேன், நீதிக்கு பிழைத்து விட்டேன் என்பதற்கு அடையாளத்தை என் வீட்டில் உள்ளவர்கள், உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக இதை ஒரு அடையாளமாய் தேவன் செய்ய சொல்லி இருக்கிறார். இதே உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். கழுவப்படுகிற தண்ணீர் அல்லையா இது தண்ணீரை கழுவுகிறது அல்ல. எதிலே கழுவப்படுகிறோம்? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே கழுவப்படுகிறோம். பரிசுத்த ஆவியினால் கழுவப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இயேசுவின் நாமம் தரித்த பிள்ளைகளாய் நாம் நிற்க வேண்டும். இயேசுவின் நாமம் தரிக்கும் பொழுது உனக்கு பரிசுத்தம் வருகிறது. இதைத்தான் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவை வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம், வசனத்திற்குள்ளாக ஞானஸ்நானம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இன்னும் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவாகிய வார்த்தைக்குள்ளே, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவை தரித்துக் கொண்டிருக்கிறோம், இயேசுவின் நாமம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக நம்ம எல்லாருமே இயேசுவின் நாமம் தரித்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து ரட்சிப்பை பெற்ற பிற்பாடு இயேசுவின் நாமம் தரித்த பிள்ளைகளாய் நாம் போய் தண்ணீர் தொட்டிக்கு முன்னாலே நிற்க போகிறோம். ஞானஸ்நான தொட்டிக்கு முன்னாலே இயேசுவின் நாமம் தரித்து, இயேசுவின் நாமத்தினாலே, இந்த இயேசுவின் நாமத்தினாலே தான் ஞானஸ்நானம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேதுரு அப்போஸ்தலர் 2:38 சொல்லுகிறார். இயேசுவின் நாமம் தரித்து இந்த இயேசுவின் நாமத்தினாலே தான் நீ போய் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். எடுக்கிறவன் இயேசுவின் நாமம் தரித்து இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 6:11 படி கொடுக்கிறவன்
இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த கட்டளையை மறக்காமல் கொடுக்க வேண்டும். சிலருடைய கேள்வி, ஆதி அப்போஸ்தலர்கள் யாராவது கொடுத்தார்களா? கேள்வி, ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படி ஏதாவது கொடுத்தார்களா? என்னுடைய கேள்வி, ஆதி அப்போஸ்தலர்கள் யாராவது இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார்களா? கொடுக்கவே இல்லை. பெற்றவன் பெற்றுக்கொண்டான் இயேசுவின் நாமத்தினாலே. ஏனென்றால் அவன் ரட்சிக்கப்பட்டவன் தான் இயேசுவின் நாமம் தரித்தவன். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவன் தான் இயேசுவின் நாமம் தரித்தவன். ஆக இயேசுவின் நாமம் தரித்து அங்க போய் நிற்கிறான். கொடுக்கக்கூடியவர்கள் சீஷர்களோ அப்போஸ்தலர்களோ ஊழியக்காரர்களோ பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து சொன்னதை அப்படியே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஐயா அவர்கள் சொன்னார்கள், என் நாமம் தரித்த ஜனங்கள் இயேசுவின் நாமத்தை தரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். என் நாமம் தரித்த ஜனங்கள் என்பது 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கெல்லாம் இயேசுவே பிறக்கவே இல்லை. பிறக்காத போதே என் நாமம் தரித்த ஜனங்கள். இஸ்ரேல் மக்களுக்கே தெரியாது. இன்றைக்கு போய் இஸ்ரேல் மக்கள் கேட்டாலும் அவனுக்கும் தெரியாது இயேசுவின் நாமம் என்று. அவன் யெகோவா என்று சொல்லுவான், எல்ஷடா என்று சொல்லுவான், எப்படியோ சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை அவர் சொன்னார். தயவு செய்து நீங்கள் எல்லாரும் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முழுக்கி தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் என்று அவர் சொல்லுகிறார். அது தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாய் பிறக்கிற வசனத்தினால் பிறக்கிற ஞானஸ்நானம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாய்ச்சி காட்டப் போகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் இயேசுவுக்கு உள்ளாக, வசனத்திற்கு உள்ளாக, வசனத்தினால் 1 பேதுரு 1:23 அப்படித்தான். அழிவுள்ள இந்த பொன் வெள்ளியினாலே நாம் மீட்கப்படவில்லை, அழிவில்லாத வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. வசனத்தினால் தான் மறுபிறப்பு தண்ணிக்குள்ள முக்கிய அல்ல, மறுபிறப்பு வசனத்தினால் தான். ஆமென். அதனால அங்க நிக்கோதேமு கிட்ட சொல்லும்போது நிக்கோதேமுக்கு புரிந்திருக்கிறது, ஜலமாகிய வசனத்தில் தான் மறுபிறப்பு. இந்த மறுபிறப்பு அடைந்தவர்கள் பழைய ஏற்பாட்டிலும் உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் உண்டு. பழைய ஏற்பாட்டுக்கு முன்னாலே இருந்து ஆபிரகாம் காலத்தவர்கள், ஆபேல் முதற்கொண்டு எல்லாரும் உண்டு. எல்லாரும் வசனத்திற்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். எல்லாருமே பரலோகத்துக்கு போகத்தான் போகிறோம். இன்னொரு காரியம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43 எடுத்துக்கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தார். அதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். முழுக்கு ஞானஸ்நானம் என்று எங்காவது வேதத்தில் இருக்கிறதா? இல்லை. முழுக்கு ஞானஸ்நானம் என்று வேதத்தில் இல்லை என்பதனாலே முழுக்கு ஞானஸ்நானம் தவறா? ரகசிய வருகை என்று எங்காவது வேதத்தில் இருக்கிறதா? இல்லை. என்பதனாலே ரகசிய வருகை தவறா? ஜெபமே ஜெயம் என்று வேதத்தில் எங்காவது இருக்கிறதா? இல்லை என்பதனாலே தவறாய் போய்விடுமா? ஆதி அப்போஸ்தலர்கள் அப்பமும் ரசமும் சேர்த்தே விசுவாசிகளுக்கு கொடுத்தார்கள் என்று வசனம் எங்காவது இருக்கிறதா? அப்பம் விட்டார்கள் என்று தான் எழுதப்பட்டிருக்கும் வேதத்தில். அப்படி என்றால் ரசம் கொடுக்கவில்லை என்று சொல்லி நாமும் ரசம் கொடுக்காமலே விட்டு விடலாமா? இயேசு என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படிய வேண்டியது சீஷர்கள். இயேசு என்ன சொன்னாரோ அதை அப்படியே சீஷர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அதனால இந்த இயேசு சொல்லுகிறதை நான் உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்தது மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 18 முதல் 20 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். நாமங்களினாலே என்று சொல்லவில்லை, நாமத்தினாலே என்றுதான் சொன்னார். நாமங்கள் என்று சொல்லியிருந்தால் இவர்கள் இன்டர்பிரேட் பண்ணுகிறபடி அது பெயராய் இருக்கலாம். அங்கே நாமம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கொடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த இடத்திலிருந்து பிதாவாய் தேவன் ஒருவரே, அவருக்கு பெயரே கிடையாது, மனிதனாய் பெயரே கிடையாது, தேவையில்லை. தேவன் ஒருவர் தான். அவருக்கு காரண பெயர்கள் ஏராளம் உண்டு. இயேசு கிறிஸ்து தேவன் மனிதனாய் வந்ததினாலே, நம்மை போன்ற மனிதர்கள் எல்லாம் இருந்ததினாலே அவருக்கு இயேசு என்று பெயரிடப்பட்டது, அவ்வளவுதான். அதற்கு முன்னாலே இயேசு என்ற பெயர் வேதத்திலே துருவி பார்த்தாலும் இருக்காது. ஆண்டவர் நல்லவர். ரைட். இப்போ நம் தேவன் அப்போஸ்தலர் 2:30 பற்றி உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். இப்போ ஆதி அப்போஸ்தலர்கள் எடுத்த கொடுத்த ஞானஸ்நானத்தை பற்றி உங்களுக்கு நான் விளக்கப் போகிறேன். அதுதான் பெரிய
டிஸ்பியூட் ஆயிருக்கிறது. பிலிப்பு பட்டணத்திலே லீதியாளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 16:15 பிலிப்பு பட்டணத்திலே லீதியாளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. எந்த நாமத்தில் கொடுக்கப்பட்டது சொல்லி இருக்கிறதா அங்கே? அப்ப சொல்லவில்லை என்பதனாலே நீயும் நானும் எந்த நாமமும் சொல்லாம, இயேசு சொன்னபடியும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலேயும் கொடுக்காம, இந்த சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் இந்த கிறிஸ்துவின் சபையார் சொல்லுகிறார்கள் இந்த நாமத்திலையும் கொடுக்காம போகலாமா? அந்த இடத்துல சொல்லப்படவில்லை என்பதனாலே அந்த கருத்து பொய்யாகி விடுமா? இன்னொன்னு சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 16:33 சிறைச்சாலைக்காரனுக்கு பவுல் ஞானஸ்தானம் கொடுத்தான். எந்த நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? எழுதப்படவில்லை, எழுதப்படவே இல்லை. ஞானஸ்தானம் கொடுத்தான், அவ்வளவுதான். அப்ப நம்மளும் அதே போல ஞானஸ்தானம் கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம அடுக்கு தனிக்குள்ள முக்கிய எடுத்துட்டு வந்துடலாமா? இதெல்லாம் அப்போஸ்தலர் 10:48 அப்போஸ்தலர் 10:48 கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் இவர் சொன்னார், ராபின்சன் பிரதர் சொன்னார், அதனுடைய ஒரிஜினலை படிக்க வேண்டும். ஒரிஜினல் எப்படி எழுதியிருக்கிறது தெரியுமா? அங்க பேதுரு கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். பேதுரு கொடுக்கல, கட்டளையிட்டான் என்று தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஆங்கிலத்திலே அப்படி இல்லை. ஆங்கிலத்திலே மூல பாஷையிலே எழுதப்பட்டிருக்கிறது பீட்டர் கமாண்டட் them. அங்கே இருக்கக்கூடிய பீட்டர் கீழே இருக்கக்கூடிய சீஷர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் ஞானஸ்தானம் கொடுத்தவங்க. எங்கே? கொர்நேலிய வீட்டில் 10 பீட்டர் கமாண்டட் them to be baptized in the name of the Lord. To be baptized, what do you mean? இது ஆக்டிவ் வாய்ஸ் அல்ல, இது பேசிவ் வாய்ஸ். To be baptized என்பது பேசிவ் வாய்ஸ். கிராமர் தெரிந்தவர்களுக்கு தெரியும். அதனாலே இது பெறப்போகிறவர்கள் இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டு அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். பெறப்போகிறவர்கள் இயேசுவின் நாமம் தரிக்கப்படணும். இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டால் அவன் பாவி அல்ல, அவன் பாவம் நீங்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 6:11 ஏற்கனவே நான் சொன்னேன். அதனால அங்கே கொர்நேலிய வீட்டிலும் அல்ல, அப்படி இல்லை. இங்கே நான் சொல்லுகிறேன் அப்போஸ்தலர் 10 சரி, இன்னும் நான் ஏராளமான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஆக ஞானஸ்தானம் என்பது முதலிலே ஞானத்திலே ஸ்நானமாக வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்நானமாக வேண்டும், இயேசுவுக்குள்ளே ஸ்நானமாக வேண்டும். எபிரேயர் 6:1-2 சொல்லுகின்றன. அதிலே மூல உபதேசம் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 6:1-2 மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஸ்நானம் என்று சிங்குலர்ல போடல, ஒருமையில போடல, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். அப்படி என்றால் ஸ்நானங்கள் என்றால் என்ன? ஒரே ஞானஸ்தானம், பிரிவுகள் இருக்கின்றன. ஒரே தேவன், பிரிவுகள் இருக்கின்றன. இதை பற்றியெல்லாம் அடுத்த டாபிக்ல பேசலாம்னு சொல்லிட்டாங்க, அதனால பேசல. இப்போ ஒரே ஞானஸ்தானம். அது என்னென்ன? முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம், வசனத்தினால் மறுபடியும் பிறப்பது, ரட்சிக்கப்படுவது. ரோமர் 10:9-10 அப்படித்தான் சொல்லி இருக்கிறது. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். தண்ணிக்குள்ள முக்கிய ரட்சிப்பு அல்ல, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். எப்படி? எதை விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை நீக்கினார். இயேசு கிறிஸ்து தான் பாவத்திற்கு, அவர்தான் என்னுடைய பாவத்தை நீக்கிறவர், பாவத்தின் பரிகாரி. ஆக இயேசுவின் நாமத்தினாலே தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அந்த ரட்சிப்பினாலே, அந்த ரட்சிப்பை கொண்டவன் தான் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கணும். முழுக்க ஞானஸ்தானம் எடுத்த பிறகு மற்ற ஞானஸ்தானம், முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம், இரண்டாவது முழுக்க ஞானஸ்தானம், மூன்றாவது ஆவியினாலும் அக்கினியினாலும் எடுக்க வேண்டிய ஞானஸ்தானம். இத்தனை ஞானஸ்தானங்கள் இருக்கிறது. ஆக நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டும் என்பதே நேரமில்லை. நடுவருக்கு மதிப்பளித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்த முறை வருவேன்.